குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மண் விநாயகர் சிலைகளுக்குள் காய்கறி முதலான விதைகளை வைத்து சுற்றுச்சூழலை காக்கும் பணியில் கோவை இளைஞர்கள் ஆர்வமுடன் ஈடுபட்டுள்ளனர். விநாயகர் சதுர்த்தினாலே நம்ம வீடுகளில், வீதிகளில், இல்லை ஊர்களில் விநாயகர் சிலைகளை செஞ்சு வழிபட்டு குளத்தில் கரைக்கிறது வழக்கம். ஸோ ஆதி காலத்தில் எதுக்கு இதை கண்டுபிடிச்சாங்கிறது நோக்கத்தை மறந்துட்டு நாளடைவில் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எந்த விநாயகர் பெருசாக இருக்குது, எது கலர்ஃபுல்லாக இருக்குது, எது பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு சொல்லி நிறைய பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அண்ட் கலர் கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதனால் அந்த குளங்கள் எல்லாமே ரொம்ப தீங்கு விளைவிக்குது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் மண்ணையும் குளங்களையும் மலடாக்கிடுது. இந்த விஷயத்தை எப்படி தடுக்கலான்னு யோசித்தப்போ தான் ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்களோ அதை திரும்ப எடுத்துகிட்டு வரணுங்கிற நோக்கத்தோடு நம்ம இதை ஆரம்பித்தோம். 2017 இது முதல் முறையாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம் விதை விநாயகங்கிற ஒரு கான்செப்டை. இதில் என்னென்னா, இந்த விநாயகர் சிலைகள் எல்லாமே சுத்தமான களிமண்களால், அந்த களிமண்ணில் வேலை செய்கிற குயவர்கள் இவங்களை வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வர்றோங்க. வேறு எந்த ஒரு அடிஷ்னல் மிக்சரும் இதில் கிடையாது. அதுக்கு அடிஷ்னலாக உள்ள நம்ம இங்கே நம்ம நண்பர்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து இதுக்குள்ளே விதைகள், காய்கறி விதைகளை உள்ளே வச்சு பேக் பண்ணி இங்கேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நல்ல வரவேற்பு இருக்குது மக்களிடையே. ஒரு 7 வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து இதோட பயன்பாடு நிறைய யூஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய பேர் இதை தொழிலாகவும் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட்னால், இந்த ப்ரே பண்ணிவிட்டு குளத்தில் கொண்டு போய் கரைக்கிறப்போ ஒன்று மீன்களுக்கும் பறவைகளுக்கும் உணவாகுது, இல்லைனா வீட்டிலையே நம்ம கரைச்சி ஊற்றினாலும் செடிகளாக வளர்ந்து காய்கறிகளை கொடுக்குது. விதை விநாயகர் தயாரிக்கும் இடத்தில் வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு நாங்கள் விதை விநாயகரில் என்னென்ன விதைகள்னால் காய்கறி விதைகள், கீரைகள், அந்த மாதிரி வந்துட்டு விதைகளை வந்துட்டு நாங்கள் உள்ளே ஃபில் பண்ணி சீல் பண்ணி இது பண்ணுறோம். என்ன காய்கறி, டொமேட்டோ, பிரிஞ்சால், லேடிஸ் ஃபிங்கர், அந்த மாதிரி விதைகள்லாம் வந்துட்டு இதில் ஃபில் பண்ணி நாங்கள் இது பண்ணுறோம். இப்போ இந்த விதை விநாயகர் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வந்துட்டு விநாயகர் வந்துட்டு குளத்தில், ஆற்றில் கரைப்பாங்க. இப்போது நம்ம சின்ன சைஸ் விநாயகர்கள் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பூந்தொட்டியில் அந்த மாதிரி வச்சு கரைச்சோம்னா வந்துட்டு அது நமக்கு ஒரு கிச்சன் கார்டனோ அந்த மாதிரி அதுக்கு யூஸ் ஆகும். காய்கறிகள், கீரைகள் அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் ஆகிற மாதிரி, என்விரான்மெண்ட்டுக்கும் வந்துட்டு நல்லதாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிள்ளையார்கள் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு தயாரித்து எல்லாத்துக்கும் வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு இது பண்ணிகிட்ருக்கோம், ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். பெயிண்ட் அடித்து அந்த மாதிரி விநாயகர்கள்லாம் வந்துட்டு கரையிறதுக்கும் சிரமமாக இருக்கும், என்விரான்மெண்ட்டுக்கும் அது வந்துட்டு நல்லதும் இல்லை. இப்போ மண்ணுக்கும் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி மண் விநாயகர்கள் விதையோடு இருக்கும் போது அது மண் வந்துட்டு கரைஞ்சி அது விதைகள் வந்துட்டு வெளியில் வரக்கு உதவியாக இருக்கும். அது வெளியில் வந்து நமக்கு வந்துட்டு ஒரு உணவாக நமக்கு வந்து மாறும்போது அது உதவியாக ஏதோ ஒரு பிரயோஜனம் இருக்கும். கடவுள் ரூபத்தில் நமக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு இது கிடைக்கும்போது ஒரு நல்ல விஷயங்களாக வந்துட்டு எல்லாத்துக்கும் கிடைக்கும்.